இந்த லோவர் கிராஸ் சிண்ட்ரோம் அப்படின்றது ஃபீமேலுக்கு காமனுங்க. எக்ஸசிவான கர்வேச்சர் வந்து உங்கள் லோவர் பேக்கில் இருக்கும். உங்களோட க்ளூட் அப்டமன் ரொம்ப வீக் ஆகிறனால பெல்விஸ் வந்து இந்த போன் வந்து முன்னாடி வந்து டில்ட் ஆயிருங்க. இதனால தான் வந்து உங்களுக்கு பேக் சைடில் வந்து பெயின் வர ஆரம்பிக்கும். ஸோ கால் முன்னாடி இருக்க ஹிப்புக்கு முன்னாடி இருக்க மசில் ரொம்ப டைட்டாக இருக்கும். லோவர் பேக் ரொம்ப டைட்டாக இருக்கும். உங்கள் க்ளூட் மசில் ரொம்ப வீக்காக இருக்கும். அப்டாமன் மசில் ரொம்ப வீக்காக இருக்கும். நீங்கள் ஹிப்பை ரொம்ப பின்னாடி தூக்கி தூக்கி வச்சு நடக்கிறீங்க அப்படின்னாலும் ஹிப் மசில் முன்னாடி ரொம்ப டைட் ஆகும். ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கும்போது ஹிப்பை தூக்குனாலும் முன்னாடி இருக்க ஹிப் மசில் டைட் ஆகும். பொதுவாகவே இது வந்து ப்ரெக்னென்சி டைமில் வந்து காமனுங்க. பின்னாடி இந்த கர்வேச்சர் அதிகமாகும். இதை நீங்கள் ப்ராப்பராக வச்சுக்கிட்டீங்கன்னா, ப்ராப்பராக கரெக்ட் பண்ணிங்கன்னா கரெக்ட் ஆயிரும். அப்புறம் இந்த ஜிம் கேர்ள்ஸ் வந்து ஹிப்பை தூக்கி தூக்கி நடப்பாங்க. சரியா மசிலை வந்து ஆக்டிவேட் பண்ண க்ளூட் அப்டாமனை வந்து ஆக்டிவேட் பண்ணாமல் ஹிப்பை மட்டும் லிஃப்ட் பண்ணால் வந்து முன்னாடி இருக்க ஹிப்பில் இருக்க மசில் வந்து ரொம்ப டைட் ஆயிருங்க. இது பண்ணவே கூடாது. பொதுவாகவே ஃபீமேலுக்கு வந்து இந்த கர்வேச்சர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மேலே கம்பேர் பண்ணும்போது. ஸோ எக்ஸசிவாக நீங்கள் ஹிப்பை மேலே லிஃப்ட் பண்ணாலும் இது பெயினை காஸ் பண்ணுங்க. என்ன பண்ணாலும் உங்கள் பேக் பெயின் வந்து திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கா, இந்த கர்வேச்சர் கரெக்ட் பண்ணணுமா, அப்போ கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இதை சீக்கிரம் வந்து கரெக்ட் பண்ணிடலாம். ஸோ ஹவுஸ் விசிட் தென் ஆன்லைன் கன்சல்டேஷனும் அவைலபிளுங்க. எங்களை நேரில் பார்க்கணுன்னா இந்த அட்ரஸ் கண்டிப்பாக வாங்க. தேங்க்யூ.